பெருசர் கூடி 2 கண்ணும் எனக்கு தெரியல. என் பேத்தியும் என் மகனும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு. அங்கே போனோடனே கண்ணு ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா, ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நீங்கள் தான் இந்த 45 நாள் ஜெபத்துக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். பூர்ண சுகத்தை கொடுத்துட்டாங்க. ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. என் பேரனுக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் இருந்துச்சு. 12th பாடம் பரிட்சை எழுதிட்டு இருப்பான். கீழே விழுந்ததில் அவனுக்கு காலில் அடிபட்டு கால் ஜவ்வு விட்டுட்டுன்ட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் பார்த்தாங்க. கெட்டு போட போக சொல்லிட்டாங்க. ஜெபம் பண்ணி அழுதுகிட்டே இருப்பேன். ஏசப்பா என் பேரனுக்கு பூர்ண சுகத்தை கொடுங்க, அவன் நல்லா பரிட்சை எழுதி பாஸ் ஆகணும் ஏசப்பா அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு நல்லா அந்த கால் சுகமாகி படி ஏறி போய் பரிட்சை எழுதுறதுக்கு ஏசப்பா கோடான கோடி உதவி செஞ்சுருக்காங்க. என்னுடைய வீடு பழைய வீடு. ஒவ்வொரு மழை காலத்துலேயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டுக்கெல்லாம் தண்ணி சுற்றி எல்லாம் பெருகிறோம். ஆனால் பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் முழுவதும் ஜெபத்தை வீடு இல்லாதவங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் வீட்டை கொடுப்பார் என்று சொன்னார். அந்த ஜெபத்தின்படி நான் கர்த்தர்கிட்ட அழுது மன்றாடினேன். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு.